Hello friends, welcome to my channel Programming in Baby Steps. இன்னைக்கு நம்ம 12th Computer Scienceல Unit-4 Chapter-11 Database Concepts அப்படின்ற சாப்டரை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து Part 1 Database Conceptோட Part 1 வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதையெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ்க்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன்னா என்ன, அப்புறம் டேட்டாபேஸ், டிபிஎம்எஸ், ஆர்டிபிஎம்எஸ் பற்றி பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்டிபிஎம்எஸ், அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிபிஎம்எஸ் இதையும் பார்க்கலாம். அப்புறம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ், டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அப்புறம் ஃபைனலாக டேட்டாபேஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பார்ட் 1 வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Introduction. A database is an organized collection of data generally stored and accessed electronically from a computer system. கம்ப்யூட்டரோட முக்கியமான பயன்பாடு என்ன அப்படின்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் அதை நமக்கு தேவைப்படும் போது அதை திரும்ப எடுத்து பார்க்குறதுக்கும் தான். ஒரு டேட்டாபேஸ் அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் டேட்டா. அதை வந்து கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி ரிட்ரீவ் பண்ணி பார்க்க முடியும். அடுத்து, the term database is also used to refer to any of the DBMS, the database system or an application associated with the database. டேட்டாபேஸ் அப்படிங்கிற வார்த்தை ரெண்டு பொருளை குறிக்கும். ஒன்று வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது டிபிஎம்எஸ். இன்னொன்று வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, அதாவது டேட்டாபேஸ் ஃபைல். டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் அல்லது அப்ளிகேஷன், அது நம்ம டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் உதவும். டேட்டா. Data refers to the raw information that consists of basic facts and figures stored in a computer. டேட்டாங்கிறது ரா இன்ஃபர்மேஷனை குறிக்கும். அதை கான்டெக்ஸ்டோட பார்த்தா தான் நமக்கு மீனிங் இருக்கும். A data may contain any character, text, word or a number. டேட்டாவில் கேரக்டர்ஸ் இருக்கலாம், டெக்ஸ்ட் இருக்கலாம், வேர்ட் இருக்கலாம், நம்பர் இருக்கலாம். எக்ஸாம்பிள், 6,06,000 இது ஒரு நம்பர். இதில் மீனிங் எதுவுமே இல்லை. இதுக்கு நம்ம ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுத்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பின்கோடுன்னு எடுத்துக்கிட்டால் அது சென்னை கிரீம்ஸ் ரோடோட பின்கோட். அதே மாதிரி தான் டிபிஐ கேம்பஸ், எஸ்சிஆர்டி, சென்னை காலேஜ் ரோட், இது எல்லாமே டேட்டா. இன்ஃபர்மேஷன். Information is processed data which allows to be utilized in a significant way. இன்ஃபர்மேஷன்ங்கிறது ஒரு ப்ராசஸ்ட் டேட்டா. இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளுக்கு கான்டெக்ஸ்ட் கொடுக்குறோம். இது வந்து எஸ்சிஆர்டியோட அட்ரஸ். இப்போது டேட்டாவுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுக்கும்போது மீனிங் அல்லது பொருள் கிடைக்குது. டேட்டாபேஸ். Database is a repository collection of related data organized in a way that data can be easily accessed, managed and updated. Database வந்து ஒரு collection of interrelated data. அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் அப்டேட் பண்ணுறதுக்கும் தகுந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கும். Database can be a software or hardware based with one sole purpose of storing data. Database வந்து சாஃப்ட்வேர் பேஸாகவும் இருக்கலாம், ஹார்ட்வேர் பேஸாகவும் இருக்கலாம். அதோட முக்கியமான குறிக்கோள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கும். Database management system.
DBMS is a software that allows us to create, define, and manipulate database, allowing users to store, process, and analyze data easily. Database management system ஒரு software. அது database create பண்றதுக்கும், define பண்றதுக்கும், manipulate பண்றதுக்கும் நம்ம பயன்படுத்துவோம். பல users டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ப்ராசஸ் அண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். DBMS provides us with an interface or a tool to perform various operations to create a database to store and update the data. இப்போ இருக்கிற DBMS எல்லாம் GUI, அதாவது Graphical User Interface ப்ரொவைட் பண்ணும். அதை யூஸ் பண்ணி ஈஸியாக டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அப்டேட்டும் பண்ணலாம். DBMS also provides protection and security to the databases. It also maintains data consistency in case of multiple users. டேட்டாபேஸுக்கு ப்ரொடெக்ஷனும் செக்யூரிட்டியும் DBMS கொடுக்கும். இப்போது மல்டிபிள் யூசர்ஸ் டேட்டாவை ரீட் ரைட் பண்ணாலும் டேட்டா கன்சிஸ்டன்சி குறையாமல் பாதுகாக்கும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஃபாக்ஸ்ப்ரோ, ஜிபேஸ். Relational Database Management System, RDBMS. RDBMS is more advanced version of DBMS that allows to data in a more efficient way. RDBMS வந்து DBMS-ஐ விடவும் ஒரு advanced version. DBMS-ஐ விடவும் RDBMS வந்து more efficient. It is used to store and manipulate the data that are in the form of tables. இங்கே ஒரு டேட்டாபேஸ் உடைச்சு மல்டிபிள் டேபிள்ஸாக ஸ்டோர் பண்ணும். எக்ஸாம்பிள் RDBMSக்கு என்னெல்லாம் அப்படின்னா MySQL, Oracle, MS Access. Characteristics of RDBMS. RDBMSக்கு என்னென்ன characteristics அப்படின்னு பார்க்கலாம். First one, ability to manipulate data. டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் மாடிஃபை பண்ணுறதுக்கும் டெலீட் பண்ணுறதுக்கும் ஃபங்க்ஷனாலிட்டி ப்ரொவைட் பண்ணும். அடுத்து ரெடியூஸ் ரிடண்டன்சி. DBMS அன்வான்டாக தேவையில்லாமல் டேட்டா ரிடண்டண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். ஆனால் RDBMS நார்மலைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி டேட்டாவோட ரெப்பிட்டிஷனை குறைச்சி தனித்தனி டேபிளாக ஸ்டோர் பண்ணும். அடுத்து டேட்டா கன்சிஸ்டன்சி. ப்ரொடக்ஷனில் இருக்கிற டேட்டா, அதாவது லைவ் டேட்டா அடிக்கடி ஆட் ஆகும், சேஞ்ச் ஆகும். அதில் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறது சவாலாக இருக்கும். ஆனால் RDBMS அதுவே அதை ஹேண்டில் பண்ணிடும். சப்போர்ட் மல்டிபிள் யூசர் அண்ட் கன்கரண்ட் ஆக்சஸ். RDBMS ஒரே டைமில் மல்டிபிள் யூசர்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு, இன்சர்ட் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். இதை தான் கன்கரண்ட் ஆக்சஸ்னு சொல்கிறோம். அப்படி ஆக்சஸ் பண்ணாலும் டேட்டா கன்சிஸ்டன்சியை RDBMS மெயின்டைன் பண்ணும். query language. இப்போ இருக்கிற RDBMS எல்லாமே SQL-ஐ சப்போர்ட் பண்ணும். யூசர்ஸ் இந்த சிம்பிளான SQL-ஐ யூஸ் பண்ணி டேட்டாவை ஃபெச் பண்ணலாம், மேனிப்புலேட் பண்ணலாம். செக்யூரிட்டி. RDBMS டேட்டா செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணும். அனுமதி இல்லாத, அதாவது அன்ஆத்தரைஸ்டு யூசர்ஸ் கிட்ட இருந்து டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணும். பொதுவாக RDBMS நிறைய யூசர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு பலவிதமான ஆக்சஸ் பெர்மிஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். எந்தெந்த டேட்டாவை எந்தெந்த யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ணணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனையும் RDBMS ப்ரொவைட் பண்ணுது. ஃபைனலாக DBMS சப்போர்ட்ஸ் டிரான்சாக்ஷன். பல ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் மல்டி த்ரெட்டிங்கை யூஸ் பண்ணி
டேட்டாவை ஆக்சஸ் பண்ணாலோ மேனிப்புலேட் பண்ணாலோ RDBMS டேட்டா இன்டெகிரிட்டியை பாதுகாக்கும். இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் RDBMS. அடுத்து அட்வான்டேஜஸ் ஆஃப் RDBMS. டேட்டாவையும் அப்ளிகேஷனையும், அதாவது செக்ரிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம், டேட்டாவையும் அப்ளிகேஷனையும் பிரிச்சிடலாம். மினிமல் டேட்டா டூப்ளிகேஷன் ஆர் டேட்டா ரிடண்டன்சி, டேட்டா டூப்ளிகேஷனை மினிமைஸ் பண்ணும். ஈஸி ரிட்ரீவல் ஆஃப் டேட்டா யூஸிங் த query லாங்குவேஜ், query லாங்குவேஜ் மூலமாக ஈஸியாக டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணலாம். ரெடியூஸ் டெவலப்மெண்ட் டைம் அண்ட் மெயின்டெனன்ஸ், அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுற டைமை குறைக்கும், மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கும். அடுத்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் DBMS. The database management system can be divided into 5 major components. அது என்னலாம் அப்படின்னா, first one hardware, software, data, procedures or methods, database access languages. இது எல்லாமே components of DBMS. Database structure. Table is the entire collection of related data in one table referred to as a file or table where the data is organized as row and column. ஒரு டேபிள்ங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா, அதை நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸாக ஆர்கனைஸ் பண்ணி இருப்போம். ஒரு ரோங்கிறது ஒரு ரெக்கார்ட், ஒரு காலம் அப்படிங்கிறது ஒரு ஃபீல்டு. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டோட நம்பர், நேம், ஏஜ், கிளாஸ், செக்ஷன். இப்போ அதோட டேபிள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது ஒரு டேட்டாபேஸ் டேபிள். இதில் ஸ்டூடெண்ட் நேம் என்கிறது ஒரு அட்ரிபியூட் அல்லது காலம் அல்லது ஃபீல்டு. இதில் கண்ணன், ராமகிருஷ்ணன், வித்யா, பிரிட்டோ, பத்மஜா இது எல்லாமே வேல்யூஸ். 1102 ராமகிருஷ்ணன் 14 9A இது எல்லாம் சேர்ந்தது தான் ரோ அல்லது டியூப்பிள். இந்த ரோவில் வர்ற டேட்டா எல்லாமே ரிலேட்டட். இது எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ். இதனால தான் ஒரு டேபிளுக்கு பேர் ரிலேஷன். இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். A table is known as relation, row is known as tuple, column is known as attribute. Data model. A data model describes how the data can be represented and accessed from a software after complete implementation. Data modelங்கிறது ஒரு டயக்ராம். அந்த டயக்ராம் என்ன சொல்லும்னா, ஒரு சாஃப்ட்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் யூஸ் பண்ணுற டேட்டாவோட ரிலேஷன்ஷிப், அதாவது ஒன்றுக்கொன்று எப்படி தொடர்புடையதுன்னு ரெப்ரசன்ட் பண்ணுற டயக்ராம் தான் டேட்டா மாடல். இட் இஸ் அ சிம்பிள் அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ரியல் வேர்ல்ட் டேட்டா கேதரிங் என்விரான்மெண்ட். சிக்கலான டேட்டாவை சுருக்கமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி காட்டுறது தான் data model. The main purpose of data model is to give an idea as how the final system or software will look like after development is completed. Data model ஓட முழுமையான நோக்கம் என்னன்னா, ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு அப்புறம் அதில் உள்ள டேட்டா ரிலேஷன்ஷிப்பை வெளிக்காட்டுறது தான். இப்போது டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் என்னெல்லாம் அப்படின்னா, ஹைரார்கியல் மாடல், ரிலேஷனல் மாடல், நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், ஆப்ஜெக்ட் மாடல். இதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாம். ஹைரார்கியல் மாடல். ஒரு ஸ்கூல் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்குள்ள ஹைரார்கியல் டேட்டா மாடல். ஒரு ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டால் கோர்ஸ் இருக்கும், ரிசோர்ஸஸ் இருக்கும். கோர்ஸில் தியரி இருக்கும், லேப் இருக்கும். Hierarchical model was developed by IBM as information management system. Hierarchical model IBM develop பண்ணது.
இதுக்கு இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு பேர். Here, data is represented as a simple tree-like structure form. இங்கே டேட்டாவை ட்ரீ மாதிரி ஸ்ட்ரக்சரில் கொடுப்போம். This model represents a one-to-many relationship, that is parent-child relationship. இந்த மாடல் one-to-many relationship-ஐ represent பண்ணுது. இதை parent-child relationship-னு சொல்லலாம். One child can have only one parent, but one parent can have many children. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேரண்ட்டுக்கு மல்டிபிள் சில்ட்ரன் இருக்கலாம். ஆனால் ஒரு சைல்டுக்கு ஒரு பேரண்ட் தான் இருக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்கூல் அப்படிங்கிற பேரண்ட்டுக்கு கோர்ஸ் ரிசோர்ஸ்னு 2 சைல்டு இருக்குது. கோர்ஸுக்கு ஸ்கூலுங்கிற ஒரு பேரண்ட் தான் இருக்குது. ரிலேஷனல் மாடல் இதில் 3 டேபிள் இருக்குது. ஒன்று ஸ்டூடெண்ட் டேபிள், இன்னொன்று சப்ஜெக்ட் டேபிள். என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, அதை எடுக்கிற டீச்சர் பேர் என்ன அப்படிங்கிற ஒரு டேபிள். இன்னொன்று மார்க்ஸ் டேபிள், எந்தெந்த ஸ்டூடெண்ட் எந்த சப்ஜெக்டில் என்ன மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த டேபிள். இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட் டேபிள்ஸ். இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது. Relational database model was first proposed by E.F. Codd in 1970. Relational database model 1970s E.F. Codd பரிந்துரைக்கப்பட்டது. Nowadays, it is the most widespread data model used for database application around the world. இப்போ உள்ள டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற டேட்டா மாடல் இந்த ரிலேஷனல் மாடல். The basic structure of data in relational model is tables. Relational model உள்ள basic structure வந்து tables அல்லது relations. All the information related to a particular type is stored in the rows of that table. Hence, tables are also known as relations in a relational model. நாம் முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு டேபிளில் இருக்கிற ரோவில் உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பர்டிகுலர் திங்குக்கு தொடர்பு உடையதாக இருக்கும். அதனால தான் டேபிளை ரிலேஷன்னு சொல்கிறோம். A relation key is an attribute which uniquely identifies a particular tuple. ரிலேஷன் கீங்கிறது ஒரு காலமையோ அல்லது ஒரு அட்ரிபியூட்டையோ குறிக்கும். நெட்வொர்க் மாடல். இதுக்கு முன்னாடி ஐபிஎம் டெவலப் பண்ண ஹைரார்க்கியல் மாடலை பார்த்தோம். சைல்டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து 1-to-1 இருந்துச்சு. நெட்வொர்க் மாடலில் வந்து ஹைரார்க்கியல் மாடலை விடவும் அட்வான்ஸ்டு மாடல், அதாவது இம்ப்ரூவ்டு மாடல். இந்த மாடலில் ஒரு சைல்டுக்கு மெனி பேரண்ட்ஸ் இருக்கலாம். ஸ்டூடெண்ட்டுங்கிற சைல்டுக்கு லைப்ரரி, ஆஃபீஸ், ஸ்டாஃப் ரூம்னு 3 பேரண்ட் இருக்காங்க. நெட்வொர்க் மாடல் வந்து ஹைரார்க்கியல் மாடலோட எக்ஸ்டெண்டட் ஃபார்ம். அதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைரார்க்கியல் அண்ட் நெட்வொர்க் டேட்டா மாடல் என்னெல்லாம் அப்படின்னா, ஹைரார்க்கியல் மாடலில் வந்து சைல்டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து 1-to-1. நெட்வொர்க் மாடலில் வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். திஸ் மாடல் இஸ் ஈஸியர் அண்ட் ஃபாஸ்டர் டு ஆக்சஸ் த டேட்டா. அதனால் டேட்டாவை ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஆக்சஸ் பண்ண முடியும். என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், இஆர் மாடல். என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் ஒரு சிஸ்டமில் இருக்கிற ஒரு என்டிட்டிக்கும் இன்னொரு என்டிட்டிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு காட்டுறது தான் இந்த இஆர் மாடல். இந்த டயக்ராமில் உள்ள ரெக்டாங்கிள் எல்லாமே என்டிட்டிஸ். என்டிட்டிஸை ஆப்ஜெக்ட்னும் எடுத்துக்கலாம். இதில் எலிப்ஸ் எல்லாமே அட்ரிபியூட்ஸ், ஒரு ஆப்ஜெக்டோட பண்புகள். டைமண்ட் வந்து ரிலேஷன்ஷிப், ஒரு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் இந்த டயக்னோசிஸ். In this database model, relationships are created by dividing the object into entity and its characteristics into attributes. இந்த மாடலில் ஆப்ஜெக்ட்ஸை
என்டிட்டியாக மாற்றி அதோட பண்புகள் அட்ரிபியூட்ஸாக இருக்கும். அந்த என்டைட்டிஸோட ரிலேஷன்ஷிப்பை இந்த மாடல் கவர் பண்ணும். இட் வாஸ் டெவலப்ட் பை சென் இன் 1976. இதை 1976 டெவலப் பண்ணது சென். This model is useful in developing a conceptual design for the database. இந்த மாடலை யூஸ் பண்ணி ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கற்பனை வடிவம் கொடுக்க முடியும். It is very simple and easy to design logical view of data. இந்த மாடல் மூலமாக நமக்கு எளிமையான லாஜிக்கல் வியூ கிடைக்கும். The developer can easily understand the system by looking at the ER model constructed. ஒரு டெவலப்பர் இந்த ER மாடலை பார்த்து சிஸ்டமை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஆப்ஜெக்ட் மாடல். ஆப்ஜெக்ட் மாடலில் ஒரு ரியல் லைஃப் என்டிட்டியாக ஆப்ஜெக்டாக மாற்றி அதோட பண்புகளை அட்ரிபியூட்ஸாகவும் அதோட செயல்பாடுகளை மெத்தட்ஸாகவும் காண்பிக்கும். அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கு இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப்பையும் காண்பிக்கும். இங்கே ஷேப் ஒரு பேரண்ட் கிளாஸ் அல்லது ஒரு சூப்பர் கிளாஸ்னு சொல்லலாம். அதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்கு. கெட் ஏரியா, கெட் பெரிமீட்டர். ஷேப்புக்கு 3 சப் கிளாஸ், அதாவது 3 சைல்டு கிளாஸ் இருக்கு. அது என்னலாம்னா சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள். சர்க்கிளுக்கு ரேடியஸ் அட்ரிபியூட் இருக்கு, ரெக்டாங்கிளுக்கு லென்த், பிரெத் அட்ரிபியூட்ஸ் இருக்கு, ட்ரையாங்கிளுக்கு பேஸ், ஹைட்னு 2 அட்ரிபியூட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் மாடலில் ஒரு சிஸ்டமில் என்னென்ன கிளாஸஸ் இருக்கு, அதுக்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப்பை அது கேப்சர் பண்ணும். ஆப்ஜெக்ட் மாடல் ஸ்டோர்ஸ் தி டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், attributes and methods, classes and inheritance. Object model டேட்டாவை ஆப்ஜெக்ட் ஆகவும், attributes and methods ஆகவும், classes and inheritance ஆகவும் ஸ்டோர் பண்ணும். This model handles more complex applications such as geography information system, scientific experiments, engineering design and manufacturing. இந்த ஆப்ஜெக்ட் மாடல் ரொம்ப கடினமான அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஜிஐஎஸ், அதாவது ஜியோகிரஃபி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்க்கு, சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு, இன்ஜினியரிங் டிசைனுக்கு, மேனுஃபேக்சரிங்க்கு. இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதை ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லையும் யூஸ் பண்ணுவாங்க. இட் ரெப்ரசன்ட்ஸ் ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட்ஸையும் அதோட பண்புகளையும் செயல்பாடுகளையும் காண்பிக்கும். அடுத்து இட் ப்ரொவைட்ஸ் அ கிளியர் மாடுலர் ஸ்ட்ரக்சர். இது எல்லாருக்கும் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி மாடுலர் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். இட் இஸ் ஈஸி டு மெயின்டைன் அண்ட் மாடிஃபை த எக்ஸிஸ்டிங் கோட். ஆப்ஜெக்ட் மாடலை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸை, அதாவது கோடை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும், மெயின்டைன் பண்ண முடியும், மாடிஃபையும் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸில் இந்த பார்ட் 1 வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன்னா என்ன, அப்புறம் டேட்டாபேஸ், DBMS, RDBMS, அப்புறம் RDBMSோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அட்வான்டேஜஸ், காம்பனன்ட்ஸ் ஆஃப் DBMS, டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஃபைனலாக டேட்டா மாடல், அதோட டைப்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள், ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.